பிசியில் சில டைமில் வந்து இப்படி நோட்டிஃபிகேஷன் வரலாம். அதாவது இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி விண்டோஸ் இந்த அப்டேட் அவைலபிளாக இருக்குது, மற்றது இந்த வேர்ஷனில் இருந்து விண்டோஸ் 10க்கு அப்டேட் பண்ணுங்கன்ட்டு சொல்லி வரலாம். மற்றது சில டைமில் நீங்கள் பிசியில் மொபைலில் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி வைஃபை யூஸ் பார்க்குற டைமில், இல்லாட்டி உங்களோட வைஃபை ரவுட்டர் யூஸ் பண்ணுற டைம்லையோ டேட்டாவில் 3 ஜிபிக்கு மேலே இல்லாமல் போயிருக்கலாம். இதுக்கு காரணம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா விண்டோஸ் அப்டேட் தான் காரணம். அதாவது விண்டோஸ் காலத்துக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் கொடுத்து கொண்டிருக்கும். இப்போ விண்டோஸ் எடுத்துக்கொண்டா வெறும் ஓஎஸுக்கு மட்டும் இல்லை, மாடர்ன் ஆப்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ விண்டோஸ் 10 ஒன்று ரன் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது காலத்துக்கு காலம் மாறுறாங்க, அப்டேட் வந்து கொண்டிருக்கும். அந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு முந்தைய அப்டேட் பண்ண விண்டோஸ் ஓஎஸையும் இப்போ அப்டேட் பண்ண பார்த்தா நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்படி அப்டேட் போகிற டைமில் நம்மளுக்கு தேவையில்லாமல் ஜிபி கணக்கில் டேட்டா வெட்டிப்படும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, அப்படி ஜிபி கணக்கில் டேட்டா வெட்டிப்படாமல் எப்படி அப்டேட்டை டிசேபிள் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுக்கு 2-3 ஸ்டெப் இருக்குது. இதில் நான் 2 ஸ்டெப் சொல்லி தரேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டாக இதுக்கு விண்டோஸ் ஆர்கியை கிளிக் பண்ணி விண்டோஸ் கீ மார்க்கியை கிளிக் பண்ண உடனே வந்து இப்படி ஒரு பாக்ஸ் வரும். இதில் services.msc இப்போ இதில் காட்டிக்கிற மாதிரி services.msc என்று டைப் பண்ணணும். டைப் பண்ணது ஓகே கிளிக் பண்ணது வந்து உங்களுக்கு சர்வீசஸ் ஓப்பன் பண்ணும். அதாவது விண்டோஸ் 10ல் ரன் பண்ணுற சர்வீசஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை இப்படியும் ஓப்பன் பண்ணலாம். இப்படி இல்லைண்டா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பேனலில் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் பேனலில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணது வந்து இந்த ஐக்கான் இது நான் ஸ்மால் ஐக்கானில் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு இப்போ கேட்டகரியில் எப்படி காட்டும். இதை ஸ்மால் ஐக்கான் நான் மாற்றினா, இந்த ஸ்மால் ஐக்கானை இங்கே போய் ஸ்மால் ஐக்கானை மாற்றினா இடது மூலையில் தொங்கலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் வந்து இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் வரும். இதை ட்ராக் பண்ணி கீழே எழுத்தா சர்வீசஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் இந்த சர்வீஸை ஓப்பன் பண்ணலாம். இப்படி சர்வீஸ் ஓப்பன் பண்ணது வந்து கீழே இப்படி எழுதி பண்ணோன்னா அந்த டபிள்யூ வர மாதிரி, இப்போ இது ஒவ்வொரு சர்வீசஸ் இருக்கும். இதில் கீழே டபிள்யூ வர மாதிரி போனால் அதுக்குள்ளே வந்து விண்டோஸ் அப்டேட் ஒன்று இருக்கும். இது இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இதை எனேபிள் பண்ணியிருக்க ரன்னில் இருக்குது. கிளிக் பண்ண வந்து மேலே அந்த ஆட்டோமேட்டிக் இருக்கிறத வந்து அதை கிளிக் பண்ண உடனே இந்த மேலே இருக்கிற 3 ஆப்ஷன் மெனுவலும் ஆட்டோமேட்டிக் என்ற 3 ஆப்ஷன் வராது. அதுக்குள்ள டிசேபிள் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டிசேபிளில் கிளிக் பண்ணது வந்து டிசேபிள் ஆயிரும். அதே மாதிரி இப்போ ரன்னிங்கில் இருக்குது, இதை ஸ்டாப் பண்ணால் இதை கிளிக் பண்ணால் ஸ்டாப் ஆயிரும். இப்போ ஓகே கிளிக் பண்ண வந்து இந்த விண்டோஸ் அப்டேட் டிசேபிள் ஆயிரும். இது ஒரு முறை. அடுத்த 2வது முறையை பார்ப்போம். 2வது முறைக்கு இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணி எம்எம்சி என்று டைப் பண்ண, இந்த எம்எம்சி இப்படி டைப் பண்ண மேலே இந்த ரைட் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கட்டும், அதை என்டரை கிளிக் பண்ணி நான் வந்து இப்படி ஒரு பாக்ஸ் அண்ட் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் மேலே ஃபைல் அண்ட் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணால் கீழே ஆட் ரிமூவ் ஸ்னாப்பின் என்று இருக்கும். Ctrl+M ஷார்ட்கட் இதை கிளிக் பண்ணதும் வந்து ஒரு பாக்ஸ் அண்ட் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டை கொடுத்தா அடுத்தது ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபினிஷை கொடுத்தா சரி. இதில் ஓகே கொடுத்து அடுத்தது லோக்கல் கம்ப்யூட்டர் பாலிசி ஒன்று வந்திருக்கும். இதெல்லாம் செஞ்ச உடனே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் ஒன்று வந்திருக்கும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் கீழே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட் என்று இருக்கும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் கீழே ஆல் செட்டிங்ஸு மேலே விண்டோஸ் கம்பனன்ட்ஸ் என்று இருக்கும். அதை எக்ஸ்பெண்ட் பண்ணால் கீழே அடியில் விண்டோஸ் அப்டேட் ஒன்று இருக்கும். இப்போ கீழே ட்ராக் பண்ணியிருந்தா கீழே விண்டோஸ் அப்டேட் என்று இப்படி இருக்கிறத கிளிக் பண்ணது வந்து இங்கே ரைட் சைடில் நிறைய விஷயம் வரும். இதில் கான்ஃபிகர் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணதும் வந்து கீழே டிசேபிளை கொடுக்கணும். எனேபிள் இல்லை டிசேபிள், கீழே டிசேபிளை கொடுக்கணும். கொடுத்து அப்ளையை கொடுத்து அதுக்கப்புறம் ஓகே கிளிக் பண்ணா சரி. இப்போ திரும்பி இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ண டைமில் நோ தான் கொடுக்கணும், எஸ் கொடுக்கக்கூடாது. இது எம்எம்சியில் டிஃப்ரெண்ட், மற்ற விஷயங்கள் மாதிரி இல்லை, நோ தான் கொடுக்கணும். இதை பற்றி நான் இனி வர வீடியோஸில் சொல்கிறேன். இதில் நோ தான் கொடுக்கணும். கொடுத்தா இனி விண்டோஸ் அப்டேட் உங்களுக்கு டிசேபிள் ஆயிரும். இப்போ நம்ம செட்டிங்கை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். செட்டிங்கை எப்படியும் ஓப்பன் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி விண்டோஸ் ஐயை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இப்போ அப்டேட் செக்யூரிட்டி அண்ட் இருக்கிறத கிளிக் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு விண்டோஸ் அப்டேட் பண்ண இடம் வந்தது. இப்போ கிளிக் பண்ணுறேன், அப்டேட்டுக்கு செக் பண்ணுறேன். ஆனால் இப்போ நெட் கனெக்ட் பண்ண சொல்லி வருது. நெட் கனெக்ட் பண்ணால் தான் அப்டேட் பண்ணலாம்னு வருது.
இப்போ நான் நெட்டை கனெக்ட் பண்ணி போட்டு அப்டேட் கொடுத்து பார்க்கேன் என்ன செய்யுதுன்னு பார்க்கேன் அப்டேட் ஆகுதா இல்லை டிசேபிள் இருக்காண்டு. இப்போ ரீட்ரை கொடுத்தாலும் விண்டோஸ் அப்டேட் ஆகாது, ஒரு பிரச்சனை கண்டு வருது. அதாவது நம்ம விண்டோஸ் அப்டேட்டை டிசேபிள் பண்ணல, இனி அப்டேட் பண்ணலாம். இப்போ இனி தேவையில்லாமல் நம்மளோட டேட்டா எல்லாம் இல்லாமல் போகாது. இதில் நான் உங்களுக்கு 2 மெத்தட் காட்டிருக்கேன். இந்த 2 மெத்தடில் நீங்கள் 2 மெத்தட்டும் செய்யலாம், இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் தொடர்ச்சியாக போடுறேன்.